30 days of weight gain challenge டே 15 பங்கமா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னன்னு தெரியலங்க, லெக் டே போட்டதுல இருந்து உடம்பெல்லாம் செம டயர்டு. சொன்னா இன்னைக்கு கராத்தே கிளாஸே நான் போல. சோ மார்னிங் எப்பவும் போல எந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சோம். காலையில எங்கடா வண்டி எடுத்துட்டு போறதான்னு கேக்குறீங்க. எப்பவும் போல தான் என் தம்பி கொண்டு போய் ஸ்கூல்ல விட போனேன். சோ அப்படியே வீட்டுக்கு வந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு தான் வீட்டுல செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா நம்மள தோசை சுட விட்டுட்டாங்க. ஏன்னா வீட்டுல அப்பாவும் அம்மாவும் ரேஷன் கடை வரைக்கும் போயிருந்தாங்க. சோ நல்லா நான் முருகலா நெய்யெல்லாம் ஊத்தி எனக்கு பிடிச்ச மாதிரி தோசை சுட்டுட்டு இருந்தேன். சோ என் தோசை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் நல்லா கோல்டன் ப்ரௌன்ல சுட்டேன். சோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாத்தீங்கன்னா 2 பாயில்ட் எக், கொஞ்சமா தோசை, அப்புறம் பொடி தோசை எல்லாமே சாப்பிட்டேன். நம்மளே சமைச்சு சாப்பிடுறது ஒரு தனி டேஸ்ட் தான். ஏன்னா நான் தான் இந்த தோசை எல்லாமே சுட்டேன். சோ சாப்பிடறதுக்கும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல. மறுபடியும் எங்கடா வண்டி எடுத்துட்டு கிளம்புறதான்னு கேக்குறீங்க. நான் பாத்தீங்கன்னா டிடி இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருந்தேன். அது ஏன்னு சொல்றேன். இந்த விரல்ல சின்னதா ஒரு டாட் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? அந்த ஆர்ட் பண்ணது யாரும் இல்ல, வேற இந்த ஆர்டிஸ்ட் தான். நான் வீட்டுல பாத்தீங்கன்னா 2 ஆம்ஸ்டர் குட்டி வளர்க்குறேன். சோ இவனுங்க தூங்கிட்டு இருக்கும் போது இதே மாதிரி போய் மூஞ்சிக்கு நேரா கை விட்டேன், கடிச்சு வச்சிட்டானுங்க. என்ன கடிச்சு வச்சுட்டு அவன் ஜாலியா தூங்கிட்டு தான். பக்கத்துல பாத்தீங்கன்னா அது அவனோட பேர் தான். நான் அப்படியே பாத்தீங்கன்னா என் தம்பி கூப்பிட்டு என்ன கூப்பிட வரான்னு சொல்லி அவனை கூப்பிட போனா, ஆனா கடைசியில பெட்ரோல் எல்லாம் வண்டியை தள்ளிட்டு தான் வந்தோம். லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா சிக்கன் கிரேவி, கொஞ்சம் சிக்கன் சில்லி, அப்புறம் ஒரு பாயில்ட் எக் தான் எடுத்தேன். செம தூக்கம், தூங்கி எந்திரிச்சு அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டேன். நைட்டே வந்துருச்சு. நைட்டுக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தியும் கொஞ்சமா இந்த முட்டை தோக்கு தான் சாப்பிட்டேன். நைட் டைஜஷனுக்கு பப்பாயா சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம். பாய்.